கடவுள் தரதை நீங்கள் பெறணும் அப்படின்றதுக்காகத்தான் நீங்கள் பல விஷயத்தை இழந்தீங்க. நீங்கள் இழந்ததும் பெறுவதற்கும் உண்டான நேரம் இருக்கு இல்லையா, உண்டான காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கன்றதை பொறுத்து தான் கடவுள் உங்களுக்கு இறுதியில் அற்புதங்கள் செய்வார். ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு நொடியும் உங்கள் வாழ்க்கையில் மாற்ற வந்த நல்ல விஷயங்கள், உங்களை சுற்றியும் ஒரு கூட்டம், கடவுளால் அனுப்பப்பட்ட தேவ தூதுவர்கள் உங்களிடம் இருக்கிறார்களா, இல்லை சாத்தானால் அனுப்பப்பட்ட சாத்தானின் தூதுவர்கள் உங்களுடன் இருக்கிறார்களா? நீங்கள் ஏ கிரேடில் இருக்கக்கூடிய மனிதரா, இல்லை பி கிரேடில் இருக்கக்கூடிய மனிதரா? ஸோ இங்கே ஏயில் இருந்தும் பிக்கு போகிறாங்க, பியில் இருந்தும் ஏக்கும் போவாங்க. ஆனால் நீங்கள் எந்த கிரேடில் இருக்கணும் அப்படின்றது கடவுளோட விருப்பமோ அதை நீங்கள் செய்யுங்க. கடவுளோட ரகசியங்கள் நிறைஞ்ச பதிவு தான் இந்த பதிவு. இதில் ஒரு விஷயமும் உங்களுக்கு சாட்டை அடி, ஒரு அடியும் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்துவதற்கான அடி. ஸோ கடவுள் வீழ்த்துவதற்காக வரலை. கடவுள் உங்களுக்கு சோதனைகளை கொடுத்து அதில் இருந்து மீண்டு வருவதற்கு பல வழிகளையும் உங்கள் முன் வைத்துள்ளார். அந்த வழிகளை தெரிந்தும் நாம் தெரியாத மாதிரி இருக்கிறோம். ஸோ வாழ்க்கைன்றது மிகப்பெரிய ஒரு விஷயமே இல்லை. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையானது, அற்புதமானது. உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் இந்த நிமிஷம், இந்த நொடி, இந்த பதிவின் மூலமாக தொடங்கப்படுகிறது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, அது என்ன, கடவுள் இறுதியில் தான் அற்புதங்கள் நிகழ்த்துவார். முன்னாடியே அற்புதத்தை நிகழ்த்திட்டா எல்லோருடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தானே. இதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் வேணும். ஏன்னா நிறைய உள்ளங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையோட நம்பிக்கையே இழக்கிறாங்க. அப்போது இந்த கேள்விக்கு உண்டான பதில் அன்பே சாயில கொடுங்க. ஏன்னா அந்த அன்பே சாயில கொடுத்தாதான் பதில்கள் பெரிய அளவில் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாம் சாய்ராம்ஸோடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தான் எனக்கு இந்த ஒரு வேலையை சாய்பா கொடுத்துருக்காரு இல்லையா. அதனால் அதற்குரிய பதில்களையும் இதிலேயே நான் சொல்கிறேன். அற்புதத்தை கடவுள் ஏன் கடைசியில் நிகழ்த்துறாரு அப்படின்னா, முன்னாடியே நிகழ்த்திட்டா அது அற்புதமாக இருக்காது. ரெண்டாவது, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அவருக்கு பெரிய அளவில் ஒரு வியப்பை கொடுத்து இறுதியில் உங்களுக்கு சந்தோஷத்தையும் அது அற்புதமாக கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. சந்தோஷத்தை, அற்புதத்தை நிகழ்த்தி கொடுக்கணும்
அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே நமக்கு வெற்றி தெரிஞ்சிடுச்சுன்னா வெற்றியில் ஒரு த்ரில்லிங்கே இருக்காது. எதை செஞ்சாலும் எனக்கு வெற்றி அப்படின்னா என்ன த்ரில்லிங் இருக்க போகுது? நம்ம வாழ்க்கையில் சுவாரஸ்யங்கள் இருந்தால் தான் மனுஷன் வாழவே முடியும். இல்லாத ஒன்றுக்காக மனுஷன் ஏங்குறான், முயற்சி பண்ணுறான், உழைக்கிறான். அப்போது அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அவன் என்ன எதிர்பார்க்குறானோ அது நடக்கணும் அப்படின்னு. அப்போது நடக்கும்போது நடக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் இருக்குது பாருங்கள், அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது அவன் வாழ்க்கையை மேலும் மேலும் செம்மையாக்குது. அவன் வாழ்க்கையை இன்னும் பக்குவத்தை அது கொண்டு வருது. அப்போ வாழ்க்கையில் அவனால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு வழியையும் அவன் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒன்றை பெற போகும்போது அவனுக்கு ஏற்பட அனுபவத்தின் காரணமாக அவன் அந்த ஒரு விஷயத்தையும் கூடுதலாக நினைக்கிறான். நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? இவ்வளோ நேரம் 8 மணி நேரம் வேலை பார்த்தோம், இன்னும் ஒரு 2 மணி நேரம் சேர்த்து வேலை பார்த்தா நாம் நம்மளுடைய லட்சியத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே ஏற்படுத்துது. பல பேருக்கு நம்பிக்கை எப்படி வருது தெரியுமா? சும்மா இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை வரல. சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக அன்பே சாய் ஆடியோவை கேட்குறவங்களுக்கு நம்பிக்கை சத்தியமாக வராது. பொழுதுபோக்குன்றது வேற. அட் சேம் டைம் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முயற்சிகளும் அதற்கு கொடுக்கக்கூடிய உழைப்புகளும் அதன் மூலமாக பெறக்கூடிய அனுபவன்றது வேற. நான் பேசுகிறது சில பேருக்கு தாலாட்டு, இன்னும் சில பேருக்கு வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு. ஆரம்பத்தில் தாலாட்டா கேட்குறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் மாறுது. அப்போது எந்த ஒரு விஷயத்துலையும் அந்த நம்பிக்கை எங்கே வருதுன்னா, ஓகே இந்த பதிவில் இதை சொல்லியிருக்காங்க, இதன்படி நாம் வாழ முயற்சி செய்யணும். முயற்சி செய்யும்போது அதன் மூலமாக பெற்ற அனுபவங்கள் ஞானமாக மாறுது. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு? ஏகப்பட்ட கஷ்டத்தை நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க. அப்போ கூட அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்ற அடிப்படையில் தான் ஒரு கஷ்டத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. நீங்கள் தாண்டின கஷ்டம் எல்லாமே அது ஏற்றுக்கிட்ட கஷ்டமாக போகுது. அப்போ கடவுள் நினைக்கிறாரு, எனக்காக, புரிஞ்சுக்கோங்க, எனக்காக என் குழந்தை அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி அத்தனை கஷ்டத்தையும் மனப்பூர்வமாய் எடுத்துக்கிட்டு தன்னுடைய முன்னேற்றத்தில் குறி வச்சு தனக்கு கடவுள் வழிகாட்டுவார்ன்ற நம்பிக்கையில் ஒரு நொடியும் என்னோட குழந்தை வாழுது. அந்த குழந்தைக்கு நான் இறுதியில் அற்புதத்தை செய்வேன். எப்போ? இறுதியில். கடவுள் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு சோதிக்கிறாரோ, மனுஷன் அந்த அளவுக்கு அவன் தயார் நிலையில் இருந்தான் அப்படின்னா அவன் தான் சாதனை புரிகிறான். கடவுள் சோதிக்கிற அளவுக்கு மனுஷன் தயார் நிலையில் இருக்கணும். அப்போ கடவுள் சோதிக்கிறாருன்னா அவரோட சோதிப்பு சாதாரணமாக இருக்காது. மற்றவங்களால் முடியாத டாஸ்க்கை கூட உங்கள் முன்னாடி வைப்பார். அப்போ கூட நீங்கள் மனசில் எந்த விதமான வருத்தமும் கவலையும் பயமும் பதட்டமும் இல்லாமல் அதை நீங்கள் முறியடிக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது தான் கடவுளுக்கு உங்கள் மேலே மிகப்பெரிய பிரியம் வருது. அந்த பிரியத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு மிராக்கிள் நடக்குது,
ஸோ இறுதியில் அற்புதத்தை செய்வதற்கு காரணம் உங்களுக்கு பல கட்டத்திலையும் பல சோதனைகள். திரும்பவும் சொல்கிறேன், இந்த சோதனைகள் எல்லாம் நம்ம செஞ்ச பாவத்துடைய விளைவுகள் தானே தவிர கடவுளாக விருப்பப்பட்டு உங்களுக்கு கொடுக்கல. தப்பு செய்யாதவனுக்கு தண்டனை இல்லை, தப்பு செஞ்சவனுக்கு தான் தண்டனை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். சோதனைனா இங்கே என்னமோ பேசுகிறாங்க, அது எனக்கு சுத்தமாக புரியல. நல்லவங்களுக்கு தான் சோதனை வரும் அப்படின்னா நல்லவர்களாக மாறும்போது நமக்கு சோதனை வருது. ஸோ தீயவர்களுக்கு சோதனை இல்லை. ஆனால் நாம் நல்லவர்களாக நம்ம மனதார வாழ ஆரம்பிக்கும் போது தான் சில தீய விஷயங்களை நம்மளை எடுத்துக்க முடியல. அதாவது அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கணும், அடுத்தவனை அழிக்கணும், அடுத்தவனுக்கு உதவிகள் இல்லாமல் இருக்கணும், அடுத்தவன் தனியாக நிற்கணும், அடுத்தவன் அழுவணும், அந்த மாதிரி மோசமான எண்ணங்கள் கொண்ட மனுஷனாக நாம் இருக்கிறது இல்லை. உதவிகள் செய்யும்போது கூட அந்த உதவிகள் செய்வதால் ஏதாவது பாவங்களும் இருக்குதா நம்ம யோசிக்கிறோம். நான் உதவிகள் செய்யும்போது இதையும் நினச்சி தான் பார்க்குறேன். நாம் செய்யக்கூடிய உதவி அடுத்தவன் பாவத்தை செய்வதற்கு அது உடந்தையாக இருக்குமா? அப்போனா அந்த உதவியை செய்யாத, முடியாதுன்னு சொல்லிடு, அது நல்லது. இல்லை கடவுள் தானே சொல்லியிருக்காது உதவிகள் செய்யணும்னா, ஒரு திருடனுக்கோ ஒரு ஏமாற்றவனுக்கோ திரும்ப திரும்ப உதவிகள் செஞ்சால் அவன் என்ன பண்ணுவான்? அடுத்தவனுக்கு திருடுவான், அடுத்தவனை ஏமாற்றுவான், அடுத்தவனுக்கு இடைஞ்சலை கொடுப்பான். ஸோ நல்லவர்கள் சகவாசம் மட்டும்தான் நம்ம மேலே இருக்கணும். கெட்டவர்களோட சகவாசம் கொண்ட மனிதர்களை இந்த நிமிஷமே வெறுக்கிறதும் ஒதுக்கிறதும் தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அவங்க ஒரு விஷம், அந்த விஷம் உங்ககிட்ட பரவிடுச்சுன்னா நீங்களும் விஷமமான மனிதர்களாக மாறிடுவீங்கள். விஷத்தன்மை கொண்ட மனிதர்களாக நீங்களும் மாறிடுவீங்க. அப்போ உங்களை சுற்றியும் விஷம் பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லவர்கள் அனைவரும் உங்களால் பாதிக்கப்படுவார்கள். இப்போ நாம் நல்லவர்களுக்கு என்றைக்குமே நல்ல மனுஷனாக இருக்கணும். கெட்டவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத மனிதர்களாக நாம் மாறணும். அதுதான் நமக்கு நல்லது. ஸோ என்றைக்கும் அதை மட்டும் முடிவு பண்ணுங்க. வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு இடம் கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த இடத்த நாம் தக்க வச்சுக்கிறதில்ல, நாம் குறியாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆகிட்டா கூட அந்த இடம் நமக்கு இல்லாமல் போயிடும். அதான் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. உங்கள் விழிப்புணர்வு விழிக்க வேண்டிய நேரத்தில் தூங்குறதும் தூங்குகிற நேரத்தில் விழித்திருக்கிறது தான் இப்போ நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டத்தையும் மோசமான விஷயத்தையும் அது நடக்குது. அப்போது கடவுள் அற்புதங்கள் இறுதிகள் செய்வார்னு சொன்னேன். இதை எல்லாத்தையும் நீங்கள் கடக்கணும். உங்களுக்கு முன்னாடியே செஞ்சிட்டா உண்மையிலே சொல்கிறேன், நம்ம விஷமான மனிதர்களாக மாறிடுவோம். உங்கள் முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்குதோ, உங்களை நினச்சி கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா, உங்களை நினச்சி நீங்களே பெருமைப்படுற அளவுக்கு வாழணும்னு நினைக்கிறாரு. நம்மளை நினச்சி நம்ம இன்றைக்கி அதை பெருமைப்பட்டிருக்கோம். ஒரு ஸ்டேஜில் நம்மளை நினச்சி நாம் கேவலமாக நினச்சிருப்போம். இந்த ஜென்மம் நமக்கு தேவையா? இந்த பிறவி நமக்கு தேவையா? இப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கை எனக்கு தேவையா? நான் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறேன்? என்ன அப்படி அனுபவிச்சிட்டேன்? நல்லா வாழ்ந்திருக்கக்கூடாதுன்னு நமக்கு நாமே எவ்வளவு மோசமான அர்ச்சனைகளை சொல்கிறோம். பார்த்துருக்கீங்களா? அப்போ கடவுளுக்கு ஒரு கோபம். என்ன கோபம்னா, படைச்சவன் நான், ஒன்றை நீ இவ்வளோ கேவலமாக பேசிக்கிற. ஸோ ஒன்றை கேவலப்படுத்தலை, நீ படைச்ச என்ன கேவலப்படுத்துகிற. கடவுள் ஒரு கணக்கை வச்சா நாம் ஒரு கணக்கை எழுதுகிறோம். கடவுள் இந்த பக்கத்தில் எழுதினா நாம் வேறு பக்கத்தில் எழுதுகிறோம். ஸோ நம்மளை நாம் சிதைக்கிறத நிறுத்தணும், நாம் நம்மளை தாழ்த்துறதையும் நிறுத்தணும்.
இந்த 2 விஷயத்தை நம்ம செய்யணும்னு கடவுள் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா அவர் படைத்தவர். அவர் எல்லா விஷயத்தையும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. ஒரு விஷயம் கூட மற்றவங்களுக்கு கொடுத்ததில்ல, உங்களுக்கு குறைச்சலாகவோ அதிகமாகவோ கொடுக்கல. அப்போது ஒரு மனுஷன் நல்ல மனிதர், நல்ல பலத்தையும் அதிகரித்து வாழ்க்கையும் சிறப்பாக அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் உனக்கு பலத்தை கொடுத்தவர், ஒரு பலகீனத்தை கொடுத்தாரு. நீ தீய செயல்களை செய்து உன்னோட பலத்தை நீயே அழித்து உன்னோட பலகீனத்தை நீ பெருக்கினதால உன் வாழ்க்கையில் எதையுமே உன்னால் சரி வர செய்ய முடியல. ஸோ எதை பற்றியும் உனக்கு ஒரு புரிதல் இல்லை. எதை பற்றியும் நீ பார்க்குறது, பேசுறது, நினைக்கிறது அத்தனையுமே ஒரு மோசமான விஷயத்தை. அதனால தான் நீ கீழே இறங்குனியே தவிர, நீ இறங்கிட்டு உன்னை நீயே தாழ்த்துறன்னா என்ன தாழ்த்தின மாதிரின்னு சொல்லி புரிய வைக்கத்தான் கடவுள் உங்கள் மூலமாக உங்களுடைய செயல்களை செய்து நீங்கள் பெருமை அடையணும், நீங்கள் மதிப்பு உள்ள மனுஷனாக மாறணுன்றதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவருடைய தெளிவை தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணுன்றது எல்லாருடைய விருப்பமும் கூட. ஆனால் ஏன் பாதியில் சில பேருக்கு தான் நடக்குதுன்னா, பாதி வரைக்கும் தான் பயணம், மீதி பாதி இடத்துல பயணத்தை செய்யலை. முழு கிணறை தாண்டினா தானே வெளில வர முடியும். அரை கிணறை தாண்டி இதுக்கு மேலே கிணறு இன்னும் போயிட்டே இருக்குதுன்னு நினச்சி அங்கேயே உட்காந்துட்டா நீங்கள் ஒவ்வொரு டேர்னிங்கும் உங்களுக்கு ஒரு விடிவை கொடுக்க போகுது. நீங்கள் நல்ல ஒரு டேர்னிங்கான ஒரு பேஸில் இருக்கீங்க, நல்ல வளைவான இடத்துல இருக்கீங்க. அதனால தான் அதுக்கு அந்த வளைவுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல. ஆனால் வளைவுக்கு அப்புறம் நீங்கள் நினச்ச ஒரு இடமும் இருக்குது. அப்போ நாம் அந்த நம்பிக்கையோடு தேடும்போது அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு நீங்கள் நினச்ச இடத்த கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிக மிக எளிதில் பயன் கொடுக்கும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தேடினாலும் சரி, அதனால் பெறப்போவதுன்றது எதுவுமே இல்லை. அப்போ இத்தனை நாள் நம்ம போராடினது எதுவுமே ஒரு இடத்துல நின்று போயிடுச்சு, தோல்வியை தழுவிடுச்சு. ஏன்னா நம்பிக்கை இல்லாத தனம் உங்கள் மனசில் லைட்டாக முளைச்சிது, அது ஒரு பெரிய ஆலமரமாக போயிடுச்சு. அதை அசைக்க முடியாத அளவுக்கு அது ரொம்ப பிரம்மாண்டமாக போயிடுச்சு. ஒரு செடியை பிடுங்கி போகிறதுக்கு ஒரு கை போதும், ஒரு பெரிய ஆலமரத்தை வெட்டுறதுக்கு ஒருத்தன் போதுமா என்ன? 4 பேர் 5 பேராவது இருந்தால் தான் ஃபுல்லாக வெட்ட முடியும். அப்போ அந்த ஆலமரத்தை விட 1000 மடங்கு 2000 மடங்கு அவநம்பிக்கை அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான மரம் வளருது. அந்த பிரம்மாண்டமான மரம் வளர்வதற்கு உண்டான இடம் எவ்வளோ தெரியுமா? இந்த உலகத்தில் பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை இடமும் சேர்ந்தா எப்படி ஒரு மரத்தை கொண்டு வர முடியுமோ அது மாதிரி பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்குது. இந்த மரத்தை தான் நம்ம ஒரு ஜென்மத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து 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 போட்டுட்ருக்கோம். இது ஆலமரம் இல்லை, இது விஷமரம். ஏன்னா பெயர் அளவுக்கு கூட ஆலமரத்தை வெட்டுறன்னு சொல்லக்கூடாது, இது ஒரு விஷமரம். இதனோட காற்றை சுவாசிச்சாவே நாம் பரலோகம்தான். அந்த மரத்தை நாம் எப்படி வெட்டியிருக்கோம்? இந்த பூமி எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு இந்த மரம் இருக்குது. அதாவது நம்ம செஞ்ச பாவத்தை நான் சொல்கிறேன். அப்போ இது மேலும் மேலும் வளருது. அப்போ அதை நிறுத்தணும் அப்படின்னா, வளர்றதை நிறுத்தணுன்னா அது இதற்கு மேலே வளராமல் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே நிறுத்திட்டா போதுமா? அப்போ இவ்வளோ பெருசு என்ன பண்ணுறது? அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வெட்டணும். அதுதான் இங்கே ஒவ்வொரு பிறவியும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஒரு பிறவியிலையும் பாவத்தை கழிச்சிட்ருக்கோம். இது உண்மை.
இதில் ஒரு ஆறுதலான செய்தி என்ன, உண்மையான செய்தி என்னன்னா, போன ஜென்மத்திலையும் நம்ம கொஞ்சம் பாவத்தை குறைச்சோம், இந்த ஜென்மத்திலையும் கொஞ்சம் பாவத்தை குறைக்கிறோம். ஸோ அடுத்த ஜென்மத்திலையும் நம்ம பாவத்தை குறைப்போம். ஸோ வரக்கூடிய ஜென்மத்திலையும் பாவங்களை குறைச்சிக்கிட்டே இருப்போம். போன ஒரு பிறவியில் 10% பாவத்தை குறைச்சோம் அப்படின்னா இந்த பிறவியில் ஒரு 30% பாவத்தை குறைப்போம். அடுத்த பிறவியில் ஒரு 50% பாவத்தை குறைப்போம். ஸோ இப்படி என்னைக்கு பாவங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குதோ அன்னைக்கு நமக்கு பிறப்பே இல்லை. அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன்னா தெரிஞ்சதை பற்றி மட்டும்தான் பேச முடியும். அதாவது பாவங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆன்மாவுக்கு அடுத்த மனித பிறவி இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை தாண்டின ஒரு பிறவி என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை தேவ தூதுவர்களாக நாம் இருக்கலாம். சொல்லுவாங்க, நம்ம சுற்றியும் தேவ தூதுவர்கள் நம்ம கூடவே இருப்பாங்களா. நமக்கு ஏதாவது ஒரு ஞாபகம் வருது இல்லையா, அதெல்லாம் அவங்க தான் நினைக்க வைப்பாங்களா. நல்ல விஷயத்தை ரிமைண்ட் பண்ணுறதே நம்ம கூட இருக்கக்கூடிய தேவ தூதுவர்கள், கண்ணுக்கு தெரியாத தேவ தூதுவர்கள். ஆனால் நாம் கெட்ட விஷயத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றியும் தேவ தூதுவர்கள் இல்லை, சாத்தான்களின் தூதுவர்கள். ஒன்று தேவ தூதுவர்கள் இருப்பாங்க, இல்லாட்டி சாத்தானின் தூதுவர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் நம்மளை டிசைட் பண்ணுறது, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் வந்ததுனாலும் அதை ஏதோ ஒரு வகையில் நமக்கு தெரியப்படுத்தி அதே போல் அதே வழியில் அதை அழிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவையும் ஒரு ஆற்றலையும் கொடுக்கறது தான் இந்த தேவ தூதுவர்கள். அப்போ சாத்தானின் தூதுவர்கள் என்ன செய்வாங்க, நம்மக்கிட்ட ஒரு வலையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வலைக்குள்ளே நம்ம விழுந்துட்டா முடிஞ்சிடுச்சு. அப்போது ஒரு 2 விதமான மனுஷன், ஏ அப்படின்ற ஒரு மனுஷன், பின்ற ஒரு மனுஷன். அந்த ஏ அப்படின்ற மனுஷன் எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக அவன் லைஃப்பை திங்க் பண்ணுவான். பின்ற மனுஷன் எப்பயுமே நெகட்டிவில் அவன் திங்க் பண்ணுவான். பின்ற மனுஷனுக்கு பாவங்கள் செய்வதால் கிடைக்கக்கூடிய இன்பம் அவனுக்கு பெருசு. ஆனால் ஏன்ற மனுஷனுக்கு பாவங்களை வெறுக்கக்கூடியவன். வாழ்க்கை எவ்வளோதான் கடினமாக இருந்தாலும் சரி, அவன் இந்த சிற்றின்பத்துக்கு துணை போகவே மாட்டான். அவனுடைய விருப்பம் பேரின்பம், கடவுள் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பத்தை அவன் சுவாசிக்கிறது. ஆனால் நாம் பியில் இருந்து மெல்ல மெல்ல ஏக்கு வந்துட்டுருக்கோம். ஓகேவா, பியில் இருந்து மெதுவாக ஏக்கு வந்துட்டுருக்கோம். ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள், பார்க்கக்கூடிய பார்வைகள், எனக்கு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் இதை பொறுத்து. ஸோ பியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏக்கு வந்துட்டுருக்கோம். அப்போ ஏக்கு வந்ததுக்கு அப்புறம்தான், ஏன்ற மனுஷனாக மாறினதுக்கு அப்புறம்தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லதுகள் அதிகமாகவும் கெட்டதுகள் குறைவாகவும் நடக்கும். ஆனால் ஏயில் இருந்து பிக்கு போனவங்களும் இருக்காங்க. ஆரம்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது சாய்ராம். ஆனால் இன்றைக்கி என் வாழ்க்கையில் எல்லாமே மோசமான சம்பவங்கள் திரும்ப நடக்குதுன்னா நீங்கள் ஏயில் இருந்து பிக்கு போயிட்டீங்க. அப்போ ஏலேருந்து பிக்கு போகிறோமா? ஆமாம், ஃபீல் ஆகுதா? எச்சரிக்கை. அதான் சொன்னேன், விழிப்புணர்வு. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும், முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய நேரத்தில் முழிச்சுட்டு தான் இருக்கணும். பாவம் செய்யும்போது தூங்கிடக்கூடாது. பாவம் செய்கிறமேன்னு ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ளே வரணும். அந்த விழிப்புணர்வு வந்தால் தான் அந்த பாவத்தை செய்ய மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு பாவங்களும் மண்டி போட்டு பாவத்தை கழுவதற்கு சமமாக போயிடும். எவ்வளோ நேரம் மண்டி போட முடியும்? நிறைய யோசிப்பாருங்க. சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டா மணலில் கூட முட்டி போட சொல்லியிருக்காங்க. என்ன
மணலில் இப்போ கிரவுண்டில் போய் முட்டி போடு. கிரவுண்டில் நார்மலாக தரையில் முட்டி போட்டு அது நமக்கு பழகிடுச்சுன உடனே பனிஷ்மெண்ட்டு ஜாஸ்தி பண்ணாங்க. பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு காரணமே தப்பு செய்யக்கூடாதுன்னு தானே. அப்போது அந்த பனிஷ்மெண்ட்டை இன்னும் அதிகரிக்கணும். ஏன்னா உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு பத்தில், அதனால தான் நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிகிட்டே இருக்க. அப்போ தான் மண்ணில் முட்டி போடுறது. அப்போ பாவம் செய்யும்போது இதனுடைய விளைவுகளையும் நம்ம அனுபவிக்க வேண்டிய நிலை வருமேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாவம் செய்ய மாட்டீங்க. இல்லை பரவாயில்ல, பாவம் செய்கிறது எனக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் ஏயில் இருந்து பிக்கு போகிறீங்க. அப்போ பாவம் செய்கிறது வேண்டாம் அப்படின்னும் போது பியில் இருந்து ஏக்கு வரீங்க. அப்போ அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் பியில் இருந்து ஏக்கு மாறிக்கிட்டு இருக்கும். அந்த மாற்றம் நல்லது. ஏன்னா இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது. இதை தான் நீங்கள் செஞ்சுருக்கணும். இதை இப்போ செய்கிறீங்க. இப்போ ஏன் செய்கிறீங்கன்னா கடவுள் உங்களுக்கு தண்டனைகளை அதிகரிக்கிறதால. நமக்கு கஷ்டம் வரும்போது தான் கடவுளை தேடுறோம். கரெக்டாக? கஷ்டங்களே இல்லாதவன் கடவுளை தேடலை. கஷ்டங்களே இல்லாதவன் கடவுளை தேடுனான். தொடர்ந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னு அவன் பெயருக்கு சாமி கும்பிட்டான். மனப்பூர்வமாக சாமி கும்பிடலை. அப்படி இருக்கலாம், மனப்பூர்வமாக இருக்கலாம், 10% இருக்கலாம். ஆனால் மீதி இருக்கக்கூடிய 90% மக்கள் கஷ்டத்தினால கடவுளை வணங்கினாங்க. அப்போது நல்லா யோசிப்பாருங்க. அப்போது கஷ்டப்பட்டதுக்கு காரணம் நாம் செய்த பாவங்கள். பாவத்தின் விளைவு தண்டனையை அனுபவிக்க முடியல. கடும் தண்டனைகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குது. அந்த தண்டனைகளால் தான் நாம் அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக கடவுள்கிட்ட நம்ம முறையிட்டோம். ஸோ முறையிட்டதும் கடவுள் அதை ஏற்றுக்கலை. அப்போ இன்னமும் நமக்கு துக்கமும் துன்பமும் அதிகரிச்சுது. அதிகரித்ததன் விளைவு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி மூட நம்பிக்கையில் போய் விழுந்தோம். பணத்தையும் அலைச்சலையும் அதிகரிச்சுது. இன்னமும் என்னதான் வழி இருக்குதுன்னு நினைக்கும்போது யோசிக்கும்போது தான் சில பதிவுகள், அன்பேசாய் மாதிரி இருக்கக்கூடிய பல பதிவுகள் பலரால் பேசப்பட்டதை கவனிக்க ஆரம்பித்தோம். கவனிக்க ஆரம்பிக்கும்போது அதில் நாம் அழுத்தம் திருத்தமாக இருந்தோம். அதில் நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். அதனால் நமக்கு இப்போது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பூஜைகளால் மட்டும், விரதத்தினால் மட்டும் முடிக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அது இங்கே இருக்குதுன்னு சொல்லி இப்போ மெல்ல 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 நம்ம வாழ்க்கையை இன்னமும் எப்படி ஆக்குறோம், புதுசாக உருவாக்குறோம். உருவாக்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து கூட இங்கே நம்ம பயப்படலை. ஏன்னா ஒரு விஷயத்தை உருவாக்கும்போது அதனுடைய அனுபவத்தை பெறணும் அப்படின்ற நினைப்பு இங்கே நமக்கு இருக்குது. அதனால் அது ஏற்படுத்தக்கூடிய வலியும் அது கொடுக்கக்கூடிய கஷ்டமும் கூட நமக்கு பெரிதளவில் பாதிக்கப்படலை. அப்படியே அது கொடுத்தாலும் அது நல்லதுக்குன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம மனசு மாறிவிட்டது. ஆக மொத்தம் நம்ம வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு நாம் தயாராக இருந்ததால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு நாம் யோசித்ததால் வாழ்க்கையை ஒரு தொடக்கத்தை நாம் ஏற்படுத்துகிறோம். ஒரு அம்மா சொன்னாங்க, என் வாழ்க்கையில் 60 வருஷம் நான் வீணாக்குனேன். 60 வருஷம் நான் வீணாக்குனேன். ஆனால் இவ்வளவு தூரம் இந்த மாதிரியான ஒரு மெசேஜஸ் எனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா என்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை இழப்புகளையும் நான் சரி செஞ்சு இன்னும் பெரிய அளவில் வாழ்ந்திருப்பேன். இப்போ வாழணுன்ற ஆசை இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய பதிவுகள் அத்தனையுமே கடவுளால் தான் கொடுக்கப்பட்டது. அந்த விஷயத்தை ஒரு பதிவிலையும் நீங்கள் உணர்த்துறீங்க.
நீங்கள் எனக்கு நல்லா புரிய வைக்கிறீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வாழக்கூடிய இனி வரக்கூடிய வாழ்க்கையையும் நான் சிறப்பாக எடுத்துப்பேன். ஒரு காலத்தில் நான் பயந்தேன், நம்ம வாழ்க்கை போயிடுச்சு, நம்ம வயசாயிடுச்சு, நமக்கு எப்போ வேணாலும் மரணம் நிச்சயம் அப்படின்னு. ஆனால் இப்போது மரணம் அப்படின்றது எதுவுமே இல்லை. இறந்தா மறுபடியும் பிறக்க போகிறோம். விழுந்தா எழுந்திருக்கிற மாதிரி இறந்ததுக்கப்புறமும் மறுபடியும் பிறப்போம். இனி நான் சிறப்பாக இருப்பேன். எனக்கு இப்போ மரணத்தை பற்றி பயம் இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏதோ ஒரு பெரிய பாரத்தை தாங்கிக்கிட்டே அதை இறக்கி வைக்க முடியாத அளவுக்கு ஒரு விதமான கஷ்டம் எனக்கு இருந்துச்சு. அது உண்மை. இப்போ எதுவுமே இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது, அது இறக்கி வைக்கும்போது தான் அதனோட வலிமை எப்படின்னு தெரியும். ஆனால் நம்ம பிரார்த்தனை செய்யும்போது நம்ம மன பாரம் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நல்லா புரிஞ்சு பாருங்க. அழுவுறதுன்றது மனசுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லதோ, அதே போல் அழுகிறதுன்றது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கெடுதலை கொடுத்துடும். அழுதுட்டா பலகீனமான மனுஷனாக மாறிடுவோம். ஒரு தடவை அழுவலாம், 2 தடவை அழுவலாம், தொடர்ந்து நம்ம பிரச்சனைகளை பார்த்து அழுதுகிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, இழந்துட்டோம், சொத்து போயிடுச்சு, சுகம் போயிடுச்சு, பேர் போயிடுச்சு, செல்வாக்கு போயிடுச்சு, நான் பண்ண தப்பினால் அத்தனையும் இழந்து நான் நிற்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து நினைக்கிறதே தப்பு தெரியுமா? இன்னைக்கு ஈவினிங் கூட சாய்க்கொடியில் ஒரு பதிவு கொடுத்துருந்தோம். தொடர்ந்து ஏன் அதை நினைக்கிறீங்க? நடந்ததை மாற்ற முடியாது, நடக்க போகிறத மாற்றலாம்ல. ஸோ நடக்க போகிறது என்னென்னு நடந்ததை வச்சு நம்ம யோசிக்கிறது கரெக்டு தான். ஆனால் அங்கே என்ன தப்பை பண்ணமோ இங்கே பண்ணக்கூடாதுன்றதுக்காக தானே கடந்த காலம். திரும்பவும் சொல்கிறேன், கடந்த காலத்தை சத்தியமாக நான் மறக்க சொல்ல மாட்டேன். கடந்த காலம் இட்ஸ் அ வண்டர்ஃபுல். ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேதர் பண்ணியிருக்கோம் கடந்த காலத்தில். அது தேவை. நிறைய பார்த்திங்கன்னா கடந்த காலத்தை மறந்துவிடு. சரி, மறந்துட்டா மறுபடியும் ஆட்டம் போடணுமா? கடந்த காலத்தில் போட்ட ஆட்டத்துக்கு தான் நாம் இப்படி மோசமானதாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ போட்ட ஆட்டத்தை மறக்காத. நீ ஆட்டத்தை போட்டதால் ஆட முடியாத அளவுக்கு ஒரு கால் இல்லாமல் போயிடுச்சு. அப்போது என்னென்ன தப்பை செஞ்சோமோ சரி பண்ணுறது தான் நிகழ்காலம். அதை செயல்படுத்தி வாழ்க்கையில் பெருவாழ்வு வாழ்வது எதிர்காலம். ஸோ இன்னைக்கு நீ எப்படி இருக்கியோ அதை வச்சு தான் நாளைக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீ வாழ முயற்சி பண்ணு. நீ வாழ முயற்சி பண்ணும்போது உனக்கு எல்லாமே நல்லதா, எல்லாமே அற்புதமாக, ஒரு விஷயமும் உன் வாழ்க்கைக்கு தேவையானதாக மட்டும்தான் நடக்கும். தேவையானவர்கள் மட்டுமே உன் கண்ணில் படுவார்கள். தேவையில்லாத அரக்கர் கூட்டம் உன்னை விட்டு காணாமல் போயிடும், இல்லை உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடும். ஸோ பிரிஞ்சதும் இழந்ததும் நல்லதுன்னு எப்போ நினைப்பேன்னா, எப்போ ஒன்றை நீ கடவுள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோமோ அன்னைக்கு இது கடவுள் தான் உங்ககிட்டேருந்து எடுத்துக்கிட்டாருன்னு தோணும். அப்போ கடவுள் கொடுக்கறத இது இருக்கிறதால தடை பண்ணுது. அப்போ இதை அவர் எடுத்துக்கிறாரு, அதை அவர் கொடுக்குறாரு. கொடுக்குற நேரமும் எடுக்கிற நேரத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செய்கிறோன்றதை பொறுத்து நம்ம வாழ்க்கை மாறுது. ஸோ நம்ம வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகத்தான் வந்ததே தவிர உங்களை தாழ்த்துவதற்காக வரலை. நீங்கள் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகளை நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, மோசமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை போனாலும் சரி, நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா
நம்பிக்கையோட ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் 100% நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.